வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் முழுமைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தினேஷ் சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கதிரை பார்க்க சொன்னீங்க, கதிர் எப்போ வரான் போகிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சொல்கிறார், நான் சொன்ன மாதிரி எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்துட்டேன். அது ரோகிணி நம்ம கதிர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, அதே மாதிரி எழுதி கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் மலமலான்னு சொல்லிட்டு கதிர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டை விலை கொடுக்க போகிறீங்களாம்ல அப்படிங்கிறாங்க. இது என் சொந்த வீடுங்க, நான் எங்கே விலை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஊரில் உள்ள வீட்டை பூரா உன் வீடுன்னு சொல்லி விற்றுட்டு வரல, அதே மாதிரி இந்த வீடு என்கிட்ட விற்றுரு அப்படிங்கிறாங்க. ஐயோ என் சொந்த வீடு, என்கிட்ட உங்கள் டக்காலிட்டி காமிக்காதங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். சென்னையில் தினேஷா இல்லை மனோஜ்கிட்ட ஏமாற்றிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சிட்டி. ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஓ இவ்வளோ திமிரா ஆமாங்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ சொல்லதுக்கெலாம் நான் ஆமாம் சொல்கிறதுக்கு ஆள் நான் கிடையாது, நான் ஆமான்னு சொன்னாலும் பணம் தர முடியாது, போய்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, எங்கே வேண்டிய ஆள்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு ஒம்பாட்டில் வருவா சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அவர் நட்டப்பட்டிருப்பார், நாங்கள் பார்த்துட்ருக்கணுமோ. அந்த ரோகிணியும் மனோஜும் என்கிட்ட பணத்தை வாங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தினேஷ் சொல்கிறாரு, இவனெலாம் பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது, 4 கொடுப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. வந்தவங்க கதிரை வெளுன்னு வெளுத்தோடனே விட்டுருங்க அப்படிங்கிறேன், நான் பணத்தை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல தர வேண்டியதானே உனக்குன்னு அலும்பு, ரொம்ப தோரணை பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் தான் ரோகிணியும் மனோஜும் அனுப்புகிறாங்கன்னு எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் அப்படி இந்த பத்திரத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஓ அவங்க 2 தான் அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ அட்வான்ஸ் வாங்கினது வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாமே தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ராஜம் இன்னமும் நம்ம தப்பிக்க முடியாது, உலக மரியாதை பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. அப்போ 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சரி ரைட்டு தினேஷே ரோஹினிகிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்மளுக்குள்ள கமிஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அவள்கிட்ட பணத்தை கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு 60,000 கூட ஒரு 50,000 வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு எதுக்குமே ஆகாது, இந்த பணத்தை நம்ம வாங்கலை சரிதானா, இந்த கதிர் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்ல போகிறதில்ல, இந்த பணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ பயங்கரமான அழியா அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷுக்கு 15 லட்சம், சிட்டி 15 லட்சம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே போய் சிட்டி சொல்கிறாரு, தினேஷுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு, நம்ம ஆள் 2 ஆள் தெரியாத ஆள் அனுப்பி தினேஷ் 4 கோடு போட்டு அந்த பணத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் போகிற வழியில் 2 ஆள் அனுப்பி அந்த பணத்தை பிடிங்கிடுறாங்க. இங்கே தினேஷ் பணத்தை போனோடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணணும் ஒன்றும் புரியல. நம்ம ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்க முடியாத, சிட்டி கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிட்டி என் பணத்தை யாரும் எட்டு போயிட்டாங்க அப்படிங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிக்கிறாங்க. அப்போது சிட்டி கேட்குறாரு, என்ன நீனே பணத்தை வச்சுட்டு ஏமாத்துறியா அப்படிங்கிறான். ஏன் ஏமாற்ற போகிறேன், என்கிட்ட பணம் இல்லையா போயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நான் என்ன செய்ய முடியும், நான் தர வேண்டியது தந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சிட்டி தான் அப்படி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. ஆனால் சிட்டிகிட்ட கேட்கவே முடியல, அந்தளவுக்கு போயிருந்தார். அப்போ 2 நாள் கழிச்சு கால் பண்ணி சிட்டி எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு செலவாயிருச்சு, நான் வட்டிக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது சிட்டி ஆஃபீஸுக்கு சரி ஒரு 10,000 வாங்கிட்டு சொல்லிட்டு சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே தினேஷ்ட ஆட்டை போட்டவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. ஐயோ நீங்கள் தானே என்கிட்ட பணத்தை ஆட்டை போட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மலமலன்னு ஓடிடுறாங்க. உடனே சிட்டிகிட்ட கேட்குறாங்க, ஏன் சிட்டி இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க, பணத்தை பாதி தந்துட்டு நீங்களே வாங்கிட்டீங்களே, அதுக்கு நீங்களே மொத்தமாக வச்சுருக்க வேண்டியதானே, இனி ஏன் அப்படி பண்ணீங்க வச்சிங்கன்னு கேட்கும்போது, நீனே ஊரை பூரா ஏமாற்றிட்டுருக்க, உனக்கு ஃபுல்லாக பணம் தரணுமா, தர முடியாது போயிட்டே இரு, நான் கூட அந்த ரோஹினிக்கு பணத்தை கொடுத்துருப்பேன், நீ கொடுத்த ஐடியாவில் தான் 30 லட்ச ரூபாய் நான் ஆட்டையே போட்டிருக்கேன், போய்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. 4 பூசை கொடுத்து அனுப்புகிறாரு. ஆகா இவங்ககிட்ட நம்ம பாச்சா படிக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலையுதாரு. ஒரு வேலையும் கிடைக்கல, ஏமாத்தின படம் ஏமாந்த மாதிரியே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறாரு. அங்கே போய் வேலையை தேடுறாரு. வேலையே கிடைக்காம சுத்த வறுமையில் ரொம்ப சங்கடப்பட்டுருக்காரு. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படியே நாட்கள் நகருது. தினேஷ் வீட்டம்மா கேரளாவுக்கு சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்க கூட சேர்ந்து போகிறாங்க. அப்போ தற்செயலாக அந்த ஹோட்டலில் பார்க்காங்க, இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு, யோ என்னையா நீ எப்படி இருந்த இப்படி இருக்க, உன் வீட்டம்மா எல்லோரும் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகள்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. சரி உன் 2வது பொண்டாட்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவள் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா,
பணம் இருக்கிறதுனால தான் நீ கல்யாணம் முடிச்சா, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உன்னை நம்பி எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க. இதான் ஐயா சொல்கிறது, என்றைக்கும் பொண்டாட்டி தான் உடனே நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய வச்சு வாழ்ந்துட்டுருக்கா. நீ உன் சௌரியத்துக்கு வேறு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட. ஆனால் அந்த பிள்ளை அப்படி கிடையாது, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல மாதிரி பாரியா, இனிமையாவது ஒழுங்கா வாழு, அந்த பிள்ளைகிட்ட நான் புத்திமதி சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுகிறாங்க, உன் புருஷன் ரொம்ப சங்கடப்பட்டு வாழ்க்கை எல்லாத்தையுமே அனுபவப்படம் விட்டுக்கிட்டான், அதனால் வந்து அந்த பையன் கூட சேர்ந்து வாழு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் ஊர் உலகத்தை ஏமாற்றிட்டீங்க, உங்கள் பாவமெல்லாம் பிள்ளைகளுக்கும் எனக்கும் தான் வந்து சேரும். அதனால் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு செஞ்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் அவங்களோட சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் முழிக்கிறார், சரி நான் கேட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் என்ன நினைக்கிறாருன்னா, ரோகிணி தான் ஏமாற்றி நம்ம பணத்தை வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக ரோகிணிகிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டாலும் இந்த 30 லட்ச ரூபாய் நம்ம சேர்த்து தான் ஆட்டையை போட்டிருக்கோம், அதையும் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. எங்கள் சிட்டி சென்னைக்கு போனாலும் சிட்டி வந்து நம்மள்ட்ட ஏதாவது பண்ணுவான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, முத்து பாட்டிகிட்ட பேசாமல் போய் சொல்லிட்டானே, முத்துகிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, முத்து நம்மளை கண்டிப்பாக கை நீட்டுவான், ஏற்கனவே நீட்டின பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் போனால் மட்டும் நடக்காது, நீனும் என் கூட வரையா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க முதல்ல நம்ம கோயிலில் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா நாளைக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாட்டி இருக்க ஊருக்கு கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ பாட்டி வணக்கம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. உங்களை நல்லாவே எனக்கு தெரியும், உங்கள் குடும்பமே எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாவம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒன்றுமே புரியலை, புரியுது மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் என்னை பற்றி முதல்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவையில்லாத வேலைகள் புறம் பார்த்தேன், பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிரிஞ்சு வேறு கல்யாணம் கூட முடித்தேன், பணம் காசு இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் உண்மையான அன்பு தான் வந்து நம்மளை நீட்டித்த வாழ்க்கைக்கு கொண்டு போகும், உண்மையான மனநிறைவை கொடுக்கும்னு சொல்லி நான் இப்போ தான்மா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாய் சோத்துக்கே ஒரு இடத்துல வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுருந்தேன். அதனால் வந்து நான் இனிமேலும் போய் சொல்லிட்டு வாழ்ந்தா நல்லா இருக்காது, என் பிள்ளை குட்டிகளோடு நான் கடைசி வரைக்கும் வாழணும். அதனால் என் பொண்டாட்டி நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ பாவம் செஞ்சு கொண்டு போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, தம்பி நீ என்கிட்ட இந்த பாவம் செய்யலை ஏன்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் தாம்மா ஒரு பாவம் செஞ்சுட்டேன், உங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட நான் ஏமாற்றி பணம் வாங்கிட்டே இருந்தேன், அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு பெரிய பணம் ஒரு 30 லட்ச ரூபா கூட ஏமாற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உங்கள் வீட்டில் ரோகிணின்னு சொல்லி உங்கள் மூத்த பேரனை கல்யாணம் முடிச்சிருக்காருல்ல அந்த பொண்ணுகிட்ட தாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீ எதுக்கு பணம் வாங்கின அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா, அந்த பொண்ணு வந்து பணக்காரி, மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதும்மா. அந்த பொண்ணு ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, கஷ்டப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அப்பா தான் மலேசியாவில் இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுவே மாற்றி அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் ஒரு பையனும் இருக்கான் அப்படின்னு. பையன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதெல்லாம் மறைச்சி தான் அந்த ரோகிணி பிள்ளை அவங்க வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பேர் உண்மையான பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ நாளும் நான் பொய் தான் சொன்னேன், இதுதாம்மா உண்மை, உங்களுக்கு வந்து நம்புத மாதிரி நான் நிரூபிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து ரோஹிணிக்கு எதிராக திரட்டி வச்சுருக்க ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க அம்மா, இதுதான் அவங்க பையன் அப்படிங்கிறாங்க. இவங்கள நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படிங்கிறாங்க. வந்திருக்காங்கம்மா, அது முத்து மீனாவும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆனால் உண்மையிலே ரோஹிணியோட அம்மா இது தான், எங்கள் பேர் லட்சுமி, எங்கள் பையன் பேர் கிருஷ், இவங்களுக்கு ஊருக்கு குமரிப்பாளையம், நீங்கள் வாங்க நான் குமரிப்பாளையத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. குமரிப்பாளையத்தை அவங்க உறவினருக்கெலாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆமாம் இவங்க லட்சுமி தான், இந்த கல்யாணி தான் அவங்க மகா அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுதாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு ஒன்றும் ஓடலை. என்ன தம்பி இப்படி படிப்படியாக சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம்மா இதுதான் உண்மை, அந்த பிள்ளைய பற்றிய உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்பப்போ எனக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு சிட்டின்னு ஒருத்தங்கிட்ட இப்போ வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கு, அவன்கிட்ட தான் எதனாலும் சொல்லுது, ஏன் இவ்வளோ ஏன் நான் வந்து அடிக்கடி பணம் வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஆள் வச்சு வெளுக்க சொன்னதும் அந்த பொண்ணு தான். கடைசியில் அவன் எனக்கு நண்பனாகி என்கிட்டயே அவன் துரோகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான். அந்த பொண்ணு உங்கள் பேரனை ஏமாந்து 30 லட்சத்தையும் அவன் வாங்கிட்டான், நானும் சேர்ந்து தான் வாங்கினோம், வாங்கிட்டு அந்த பணத்தை அவன் ஆட்டையை போட்டான், இப்படியா இருக்குது அப்படிங்கும்போது, இனிமேல் போட்டு இந்த ரோகிணியை நம்ம வச்சு பார்த்தா சரியில்லை போலையே, இந்த விஜய் என்னத்தை விசாரித்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னு கல்யாணம் வச்சோம்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு வந்து தெளிவாக சொல்லியிருக்கா அதனால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால், இங்கே என்னென்ன இந்த பையன் இப்படி சொல்லுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஏம்மா இவ்வளோ ஆதாரம் இருந்தப்பறம் நீங்கள் குழம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், இப்போ அந்த கல்யாணியோட அம்மா எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க.
வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கார்லேயே நேராக அம்பத்தூர் கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் அவங்க வீடு. நான் வந்தால் நல்லா இருக்காது, இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நேராக அங்கே போகிறாங்க. பாட்டியை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி அம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எல்லாம் தெரிஞ்சிட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்தி எடுத்த பிறகு இன்னுமா போய் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் ஊரார் சொல்லி எனக்கு தெரியுது, உங்கள் பொண்ணு ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்கா. இந்த கல்யாணம் முடித்ததுக்கோ வச்சதுக்கோ உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் கல்யாணம் முடிச்ச கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த முத்து மீனா அவங்ககிட்ட உறவு மாதிரி பழகுதாங்கலாம், அவங்ககிட்ட நீங்கள் யாரும் உண்மையை சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருக்கப்படாதா. 3வது ஆள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, இந்த பையனை வந்து தாயையும் பிள்ளையும் பிரித்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்ய முடியும், அவள் வந்து தான் வாழ்க்கை வந்து சரியாகணும்னு சொல்லி 1000 பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாலையும் இன்றைய பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. நான் பணக்காரி இல்லை, அவங்க பணக்காரன்னு சொல்லி வச்சுருக்கேன், அந்த பிள்ளையை காமிக்க முடியல, இப்படிலாம் போகுது அப்படிங்கும்போது, சரிம்மா உங்கள் பையனை எங்கள் வீட்டு பையனாக கொண்டு போகிறேன். நான் வந்து அங்கே என்ன ரணகலம் பண்ணினாலும் உங்கள் பேரனை அங்கே வாழ வைக்கேன், அது போகுமோ அங்கே தான் இருப்பாள். ஆனால் இந்த மாதிரியான பொய் சொல்லக்கூடாதுமா ஒரு குடும்பத்தில், வாழ வந்து இப்படி சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டியை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர சந்தோஷம். பக்கத்தில் கிறிஷ் இருக்கிறத பார்த்தோன்னா, இதே கிறிஷ் பாட்டி கூட எப்படிடா வந்தேன் அப்படிங்கும்போது கிறிஷ் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே விஜயா அப்படியே வா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க, கிறிஷ் நிற்கிறாங்க. அத்தை இது யார், இவனை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? இந்த முத்து மீனாவை தான் தேவையில்லாமல் அவனை கூப்பிட்டு அலைவாங்க. ஐயா பாட்டிக்காரி பெரிய கோவக்காரி மாதிரி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்ட்டு போனால், இந்த பையனை அனுப்பி இப்போ வந்து இந்த வீட்டில் எதுவும் ஆட்டை போட நினைக்காங்களோ அப்படிங்கிறாங்க. வாயை மூடு முதல்ல அப்படின்னு சொல்லி டபார்னு வச்சு அவன் வாங்குதாங்க. என்னத்தை இப்படி வந்ததும் வராதமாக இப்படி கை நீட்டுதீங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே உன் மோனுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்ச அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்து இந்த முத்துக்காக கல்யாணம் முடிச்சு வச்சேன், அது வந்து உன் பையன் கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது, மீனா தங்கமான பிள்ளை, இந்த வீட்டுக்கு அவளை வந்ததுக்கு பிறகு தான் சீதையை வந்த பிறகு இந்த வீடு நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு என்னத்தை தான் சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. உன் மூத்த மகனுக்கு நீ தானே கல்யாணம் முடிச்சு வச்ச அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் மிகப்பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லாத கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. அவளை இந்த கோடீஸ்வரியை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டின்னு பார்க்குறாங்க. இங்கே கிறிஷ் இருக்கிறாங்க. கிறிஷை பார்த்துட்டு ஆகா கிறிஷ் எப்படி இந்த பாட்டி கூட வந்தான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இடத்துலையாக முடிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே பாட்டி வந்து பலார்னு ரோகிணியை வாங்குதாங்க. உடனே மனோஜ் ஓடி இந்த பாட்டி விடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அத்தை விடுங்க, ஏன் நீங்கள் அவங்கள கை வைக்கிங்க, வந்தோடனே ஏன் மேலே கை வைக்கிங்க, இந்த முத்து மீனா தான் எதுவும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்கு தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே நான் கடுப்பில் இருக்கேன், நீ இப்போவும் மீனாவை தான் நீ கூட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பக்கத்தில் கிடந்த அந்த ஒற்றடிக்க குச்சி கிடக்கு, அதை வச்சு வேலுன்னு வழுக்காங்க. வட்டக்கையும் தக்கையும் ஓடுதாங்க. அப்போ அண்ணாமலை கரெக்டாக வந்துடுதாங்க. அம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருடா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வழுக்கிறாங்க. வெளும்மா ரொம்ப தான் சேட்டை பண்ணுது அந்த விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் உடலை, கிறிஷ் வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிட்டான் போலையே, என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, அண்ணாமலை முதல்ல கதவடை, நம்ம வீட்டு மானம் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, இப்படி நீங்கள் ஒரு நாளும் கோபப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே இந்த விஜயாவும் ரோகிணி பார்த்த பார்வை தான். ரோகிணி யார் என்ன வரும்னு தெரியாமையே இவனுக்கு மனோஜை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கா. பணக்காரங்க அப்படிங்கிற ஒரே கணக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னு முடிச்சு வச்சுருக்கா. உண்மையில் இந்த பிள்ளை பணக்காரி கிடையாது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பாட்டி நான் கூட அப்படி தான் நினச்சேன், நிறைய பொய் சொல்லியிருக்கு அந்த பிள்ளை, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு, சொந்தமாக பார்லர்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. டே முத்து கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. என்னது சொந்தமாக பார்லர் இல்லையா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம் ஸ்ருதி சொந்தமாக பார்லர் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. 8 மாதம் மட்டும் என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், நாங்கள் தான் சரி நாங்கள் சொன்ன பிரச்சனை கூட அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. வேற என்னடா, இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குது. என்னது கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, என்னத்தையா இந்த பையன் யார் நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. தெரில தான் இந்த முத்து மீனாவை கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவை கூட்டி வரது மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பையன் வந்து இந்த ரோகிணின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காள், இந்த கல்யாணியோட பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவள் பேர் ரோகிணி, இது கல்யாணி இல்லை, அப்போ அது வேறு யாரோ அப்படிங்கிறாங்க. டே நீ தாண்டா அவள் யார் என்ன வரும்னு தெரியாமல் இருக்க, அவளை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல. இவள் பேர் கல்யாணி, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இந்த பையன் இருக்கான், அதை ஏமாற்றி தான் அவனை கல்யாணம் முடிச்சிருக்கான், பெரிய பணக்காரியம். இந்த குமரி பாளையத்தில் உள்ள பிள்ளைவா, பாட்டி தான் வந்து கிறிஸ்து பாட்டி தான் அவங்க அம்மா, எனக்கு அப்பா கிடையாது அப்படிங்கிறாங்க.
இதை கேட்டோன்னே விஜயா ரோகிணியை பார்த்து ரோகிணி எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்க. சி வாயை மூடு. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்களா? அப்போ எங்கள் அத்தை சொன்னது எல்லாமே உண்மை தான் என்ன அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் ரோகிணி கவுந்துட்டு நிற்காங்க. கிறிஷுக்கு எங்கே போனே தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கும்போது மீனா தூக்கி நாங்கள் இருக்கோம் கிருஷ்ணன், இன்னும் உனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.